அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷா. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் லைவை போட்டு உயிரிழந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை பற்றின செய்திகளை வந்து கொடுத்துருந்தோம். நேற்று அவரை பற்றின தகவல்கள் என்ன ஆச்சு, ஏன் அவர் அப்படி போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நேற்று நைட்டு இல்லை 12ஆம் தேதி நைட்டு அவர் வந்து ஃபேஸ்புக் லைவ் வந்து நண்பர்களோட பேசியிருக்காரு. பேசின வாக்கிலேயே அவருடைய பழைய நண்பர்கள் நிறைய பேருக்கு கால் பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரு சிலரோட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ்புக் லைவ்ல இருந்துட்டு இருக்கும் பொழுதே அவரை தூக்கு மாட்டுவதற்காக மேலே ஒரு கயிறு மாதிரி ஒன்று முடிச்சு மாதிரி ஒன்று போடப்பட்டிருந்தது, அதுவும் இருந்திருக்கு. ஆனால் அவர் அப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். எதுக்காக இப்படி பண்ணார் அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அவர் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அவருடைய பேர் வந்து தினேஷ் விஜயவர்தன. ஃபேஸ்புக்கில் கூட தினேஷ் விஜயவர்தன் அப்படிங்கிற பேரில் அவர் இருக்கார். இவருக்கு 35 வயசு. காலி கரந்தனிய தல்கஹவத்த பகுதியை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட இந்த 35 வயசான இவர் வந்து அண்மையில் தான் கொரியாவிலேருந்து வந்தாராமா. 25 வயசில் கொரியன் எக்ஸாம் எழுதி கொரியன் மொழியெல்லாம் நல்லா படித்து நல்ல வீடு கட்டணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும், செட்டில் ஆகணும், வண்டி வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நடுத்தர ஃபேமிலி, அது கூட இல்லாமல் கொஞ்சம் வசதியற்ற ஒரு ஃபேமிலியில் இருந்து இவர் வந்து கொரியாவுக்கு போயிட்டு அத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டு அவர் உழைச்ச பணமெல்லாம் தன்னுடைய தாய் தந்தைக்கு அனுப்பினதாக சொல்லப்படுது. அனுப்பி என்ன பண்ணியிருக்காருன்னா வீடு கட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணம் கூட அவங்களுடைய அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் இருந்ததாக சொல்லப்படுது. என்ன ஆகியிருக்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ட்ரீம்ஸோட அவர் உழைச்சி இங்கே அனுப்பின காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடை வந்து கட்டினதுக்கப்புறம் இவரும் வந்து கொரியாவிலேருந்து வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறமா கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் வந்து அனுப்பின காசு தானே, இவர் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அனுப்பி எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு ஃபேமிலியை இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு லட்சமாக உழைச்சி கஷ்டப்பட்டு பணத்தில் கட்டின வீடு. அப்போ அந்த வீடு யாருக்கு சொந்தம்? அவருக்கு தானே சொந்தம். அப்படின்னு வரும்பொழுது இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அந்த வீட்டை வந்து இவர் பேரில் எழுதி வாங்க, நீங்கள் தானே கஷ்டப்பட்டீங்க, வீட்டை உங்கள் பேரில் எழுதி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு ட்விஸ்ட்டு. என்னன்னா இவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அந்த அண்ணனுக்கு இந்த வீட்டை இவங்க ஆல்ரெடி அம்மா வந்து எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். கடைசியில் கஷ்டப்பட்டவருக்கு எதுவுமே இல்லை, என்னை ஏமாத்திட்டீங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு காசு பணமெல்லாம் அனுப்பி கடைசியில் என்னைய நடுத்தரவுக்கு கொண்டு வந்த மாதிரி விட்டுட்டீங்களேங்கிற மாதிரி தான் இவர் கொஞ்சம் புலம்பி மதுபானமெல்லாம் அருந்தி லைவ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருந்தது. இது ஒரு மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலத்தில் நிறைய பேர் அப்படி தான் எல்லாம் உழைச்சி கொடுப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்ததுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இப்படி இந்த தினேஷ் விஜயவர்தனையுடைய செய்தி வந்து ரொம்ப அதிகமாக இன்னைக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற டைமில் இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிலிப்பிட்டிய கிரளவேல் கெட்டு அப்படிங்கிற பகுதியில் வந்து குடும்பத்தோட ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு வாய்த்தர்க்கமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு 26 வயது மகன். அதாவது அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54 வயசு, அப்பாவுக்கு 58 வயசு. ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை தொடர்பாக ரொம்ப அதிகமான பேச்சு கொடுத்த வேளையில் தாய் தந்தையரை வந்து கொண்டிருக்காரு அந்த 26 வயது மகன். அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிக்சர் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் ஆகியிருந்தது. என்னடாப்பா உங்களுக்கு பிரச்சனை? இந்த காலத்தில் எவன் மன உளைச்சல் இருக்கான், எவன் சந்தோஷமாக இருக்கான், எவன் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தான ஹாப்பியாக வச்சுக்கிறான், எவன் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு மன உளைச்சல் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் இன்னொரு சோகமான சம்பவம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். என்னென்னா இன்னைக்கு லிந்துல்லையில் ஒரு 15 வயது மாணவனினுடைய சடலம் வந்து எடுக்கப்பட்டிருந்தது. நேற்று லிந்துல்லை சரஸ்வதி மகா வித்யாலயத்தில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து மொத்தமாக 10 பேர் லிந்துல்லையில் இருக்கக்கூடிய லிந்துல்ல நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க. ஆகுரோயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றுக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க. அந்த ஆற்றோட பேரை நான் கரெக்டாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு தெரியல, கொஞ்சம் தெரிஞ்ச கீழே போடுங்க. அதுக்கப்புறமா குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போயிட்டுருக்கிற டைமில் மற்ற 9 மாணவர்களும் பாதுகாப்பாக கரை ஏந்தி வந்ததுக்கு அப்புறமா இவர் ஏதோ ஆழமான பகுதியில் சிக்கிட்டார் போல். இவர் வந்து நீரில் வந்து அடித்து செல்லப்பட்டார். அதுக்கப்புறம் போலீஸார் பிரதேசவாசிகள் எல்லாம் சேர்ந்து தேடினாலும் தேடி இன்னைக்கு மாணவரினுடைய உடலை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பக்கம் அந்த ஏரியா மக்கள் அந்த
ஏரியா ஜனங்கள் இந்த பிரதேசவாசிகள் அழுது அழுகை வந்து இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அந்த அளவுக்கு பாருங்க, வீட்டில் சொல்லாம கொள்ளாம எக்ஸாமுக்கு போய் விட்டா வீட்டில் வர வேண்டியதானே. பசங்களோட சேர்ந்து நீங்க குளிக்க போறீங்களே, குளிக்க போற இடம் நல்ல இடமா, ஆழமான இடமா, அங்கே முதலைகள் இருக்கா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா, இது எல்லாமே வந்து தெரியாம நீங்க போய் வந்து காலை வைக்கிறீங்க பாருங்க. முதல்ல நம்ம வந்து பாடசாலையில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கூட பல விஷயம் சொல்லியிருக்கோம், பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். பாடசாலையில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஃபுட்பாலு, அந்த பாலு, இந்த பாலு எல்லாமே வந்து படிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஸ்கூலில் வந்து ஸ்விம்மிங் எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. கிராமம் ரீதியான பாடசாலைகளில் தான் ஸ்விம்மிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிடையாது. நீச்சலை வந்து கற்றுக் கொடுங்க, நாளைக்கு அதை உங்களுடைய உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ அந்த மாணவனினுடைய உடலை வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு இதை விட மிகப்பெரிய சோகமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை 5, 6ஆம் தேதிகளில் வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 286க்கும் பேருக்கு மேல கைதிகள் உட்பட பல பேர்கிட்ட வந்து சிஐடியினர் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கேஸ் தொடர்பாக இப்ப அன்னைக்கு நடந்து முடிஞ்சிட்டு இல்லையா, இது எங்க உருவாகிச்சு, யார் இதை அடிச்சாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சிஐடியினரை சேர்ந்து 5 குழுக்கள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்து வந்திருக்கு. இல்ல மிக முக்கியமானன்னா, இது வரைக்குமே வந்து 29 பேர் தானே மரணமாக இருந்தாங்க. இன்னைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வந்து சிகிச்சை பெற்று வந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்திருக்காங்க. இப்போ மொத்தமாக 31 பேர் வந்து இந்த கலவரத்தில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான விடயமாக இருக்கு. இதுல இப்போ 10 சிறைச்சாலை அதிகாரிகளாக வந்து உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல தான் அம்பலாந்தோட்ட பாதியை சேர்ந்த அம்பலாந்தோட்ட பலகஹ கொடல் அப்படிங்கிற பாதியை சேர்ந்து சந்திக்க லக்ஷான் குணவர்தன் அப்படிங்கிறவர் 39 வயசு இவருக்கு. அதுக்கப்புறம் லுணுகம் வெஹர நவநகர பாதியை சேர்ந்த 25 வயசு மதுசர ரணவீர அப்படிங்கிறவங்க தான் இதுல உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல துக்கமான விஷயம் என்னன்னா, இந்த லக்ஷான் குணவர்தன் இருக்கார் இல்லையா, சந்திக்க லக்ஷான் குணவர்தன 39 வயது சிறைச்சாலை அதிகாரி. இவர் அம்பலாந்தோட்ட பாதியை சேர்ந்தவர். இவருக்கு 7 வயதுல ஒரு மகன் இருக்காராம். 7 வயது மகனுக்கு இருதய நோய் பிரச்சனை இருந்திருக்கு. ஐசியூல போட்ட போது கூட அவர் வந்து தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தானா இருந்தாராமா. லாஸ்ட் அவர் உயிரிழக்கும் போது கூட மகனோட உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் இருந்திருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நிகம்போ பிரச்சனை, சிறைச்சாலை பிரச்சனை 2 நாளாக தானே நடந்தது. 5ஆம் தேதி 6ஆம் தேதியும். 5ஆம் தேதி பெரிய அளவுல இது வந்து பாதிக்கப்படல. 6ஆம் தேதி மார்னிங் தான் பெரிய பிரச்சனை ஆகிச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 88 சிறைச்சாலை அதிகாரிகளை வந்து கொழும்புல இருந்து கூட அனுப்பியிருக்காங்களாம். 88 89 பேரை வந்து இந்த கலகங்களை வந்து தடுப்பதற்காக கொழும்பு பகுதியில இருந்து சிறைச்சாலை அதிகாரிகள் போயிருக்காங்க. அதுல இருந்து போனவர் ஒருத்தர் உயிரிழந்தவர் தான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மதுசர ரணவீரன்ங்கிற ஒருத்தர். அப்ப அவர் அன்னைக்கு வந்து 5ஆம் தேதி நைட்டு வைஃப் கூட எல்லாம் பேசியிருக்காரு, சாப்பிட்டெல்லாம் இருக்காரு, சொல்லியிருக்காரு பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை. இது 5ஆம் தேதி. இப்போ 6ஆம் தேதி தானே பெருசா வெடிக்குது பிரச்சனை. அப்படிலாம் பேசியிருக்காரு. கடைசியில் பார்த்தா இத்தனை ஒரு வார காலமாக ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்தவர் வந்து இன்னைக்கு உயிரிழந்து போன விஷயத்த கேட்கும் போதே ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இதில் அந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர்னால தானே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. போதைப்பொருள் கடத்துகிற கும்பல் ஒன்றும், அதுக்கப்புறம் இந்த போதைப்பொருள் கடத்துறது தொடர்பாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நியூஸை போட்டு கொடுத்தவங்களுக்கும் இடையில தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் அப்படிங்கிற சுரேஷ் புஷ்பகுமாரை தனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒழுங்காக வந்து பிரித்து கொடுக்கல, போதாது டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சில அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தாராமா. அங்கே தான் அந்த பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் ஆகினதாகவும் வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கைதிகள் உட்பட 286 பேர்கிட்ட வாக்குமூலங்களை எடுத்திருக்காங்க. இதில் வந்து இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மோதிக்கிட்ட சம்பவத்தில் 271 வெற்று தோட்டாக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இதில் வந்து 249 வந்து T56 ரக துப்பாக்கிகளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கேஸ் வந்து நாளை மறுநாளைக்கு வந்து திரும்ப வழக்குக்கு வந்து எடுக்கிறாங்க. அதுல இன்னும் சில தகவல்கள் வந்து வெளியாகும்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் தொடர்புல வந்து
நான் சொன்னேன் இல்லையா 286 பேருண்டு இல்லை 141 கைதிகள், 136 சிறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் STFல 9 அதிகாரிகள் கிட்ட இருந்தும் வந்து வாக்குமூலங்களை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இல்லை 60 துப்பாக்கிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்மையில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், அதுக்குள்ள வந்து ஆயுதங்கள் அதிகமாக இருந்தது, கத்தி கடப்பாரன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆயுதங்கள். இதெல்லாம் எப்படி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இது இருக்கு. அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஒரு சிறைச்சாலைக்குள்ள இவ்வளவு ஆயுதங்கள் வந்து போயிருக்குன்னா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம இது போயிருக்கு இல்லைன்னு வாய்ப்பு இல்லைல்ல. அப்படி இந்த பிரச்சனை வந்து போயிருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு செய்தி வந்து படிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா, இப்போ இந்த காலத்தில் வந்து அப்பா அம்மா மகன் பிரச்சனை இல்லை, மகன் வந்து அப்பா அம்மாவை கொண்ட பிரச்சனை நம்ம பார்த்தோம் தனிப்பட்ட தகராறு மூலமாக. ஆனால் இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேஷில் அனந்தபூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் குர்லாப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 6 தலைமுறைகளாக 83 நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரே குடும்பமாக வந்து வசித்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். 83 பேர் அப்படிங்கிறதுனால அண்மையில் 4 வீடுகள் இருக்கு, அதில் வந்து தூங்கிக் கொள்வாங்களாம். மற்றபடி வரவு செலவு சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க, ஒரே சமையலறை தான் அப்படின்னு சொல்லிட்டு NDTVல இருந்து பல்வேறு இந்திய ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்னன்னா இவங்களுடைய குடும்பத்தை நாகப்பா குடும்பம்னு அழைப்பாங்களாம். ஹனுமந்தராயுடு மற்றும் முத்தியலப்பா அப்படிங்கிறவங்க 2 பேர் தான் அந்த குடும்பத்துக்கு தலைமை தாங்குறாங்களாம். கிட்டத்தட்ட 6 மாமியார்கள், 14 மருமகள்கள், 20 குழந்தைங்க வந்து இருக்காங்களாம். குடும்பம் இவ்வளவு பெரியதா இருந்தாலும் பொறுப்புகள், வருமானம் மற்றும் முடிவெடுத்தல் ஆகிய அனைத்தும் கூட்டு குடும்பமாக வந்து கையாளப்படுதான். இவ்வளவு பேருக்கு ஒரே ஒரு கிச்சன்ல தான் மருமகள்மார் சேர்ந்து சமைச்சாலும் எந்த அளவுக்கு எங்கால வருமானம் வருதுன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 ஏக்கர் விவசாய நிலமும் 4 பஸ்களும் இருக்காங்க. சரி, ஆந்திர மாநிலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து ஓட்டி அதுல மூலமாக இவங்க வந்து வருமானம் வந்து எடுக்கிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமா என்னன்னா இவற்றின் மூலம் கிடைக்கும் வருமானம் யாருக்கும் தனித்தனியாக பயிரப்படாமல் முழுமையாக ஒரு பொது கணக்கில் வந்து சேர்க்கப்பட்டு தேவைகளுக்காக வெளிப்படையாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ஒரு நல்ல விஷயம். இந்த காலத்திலையும் வந்து எல்லாரும் தனித்தனி குடும்பமா போய் பிரிஞ்சு வாழ்ற டைம்ல இப்படி ஒத்துமையா வந்து வாழ்றது நல்ல விஷயம். அப்போ மன உளைச்சலை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து 1000ல் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இவ்வளோதான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த செய்தி. இதே நேரத்தில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிட்டு போறேன். இந்த கூட்டு எதிர்கட்சிகள் SJBல இருந்து இருக்கக்கூடிய ACMC, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், முஸ்லீம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் இங்கால தமிழரசு கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி, UNP அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இது தொடர்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ல, இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சகல கட்சிகளும் சேர்ந்து, விசேடமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இடமில்லை என்பது இங்கு இருக்கின்ற மக்களாலே பேசப்படுகின்றது. மக்களால் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் அவர்களால் இடப்படுகின்ற ஃபேஸ்புக்கும் கமெண்ட்ஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட தெரிகின்றது இந்த கூட்டணி என்னவென்று. அதாவது இந்த கூட்டணி என்பது வேறு எதற்காகவும் அல்ல, இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அல்லது மோசடிகளை ஒழிப்பதற்காக அல்லது திருடர்களை பிடிப்பதற்காக அல்லது நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கு அல்லது வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கு அல்லது ஊழல் மோசடிகளை செய்வதற்கு ஏதுவான கூட்டணியா என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட அவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு நாளைக்கு இவர்களுக்கு கம்பி எண்ணுவதற்கு தவிர்க்க முடியாததாகிவிடும், சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் அந்த சிறைக்கு செல்வதற்கு முதல் தாங்களால் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காக இதை காணக்கூடியதாக இருக்கின்ற எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல. இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியும் கூட தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்றும் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.